friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா வெறும் அரிசி மாவை வச்சு எப்படி சீடை பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் फ्रेंड्स. அதே போல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க फ्रेंड्स, இப்போ ரொம்ப ஈஸியா சீடை எப்படி prepare பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சீடை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு நம்ம 3/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு 4 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்திருக்கேன். இதுல வந்து நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இதே போல 4 சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கொரகொரப்பா அரைச்சா போதும், ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் தேங்காய், வெங்காயம், அப்புறம் சீரகம் எல்லாம் கொரகொரப்பா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரிசி மாவையும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட சுடுதண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதனால வந்து பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் மாவை. ஃபஸ்ட்டு சூடாக இருக்குங்கிறனால ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் மாவு பிசையும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை வந்து இது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சின்ன பால்ஸாக உருட்டிக்குவோம். ரொம்ப ஃபைனாக உருட்டணும்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், அங்கங்கே வந்து வெடிப்பு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியே உருட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சின்னதாக போட்டால் தான் நல்லாவும் இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அதனால் ரொம்பவே குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அங்கங்கே வெடிப்பு இருக்குது. இப்படி தான் உருட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ மாவு எல்லாத்தையும் வந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா தான் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். சீடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்.
இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சீடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்டர்லேண்ட். தேங்க்யூ.